ஓகே ப்ரோ, கொஞ்சம் ஜூம் அவுட் பண்றீங்களா? ஓகே. டூ 2011 ப்ரோ. இங்க ஃபிளிப்பு. ஓவரால் ட்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் ட்ரெண்ட் வந்து இப்போ டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. மேஜர் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட். அப் ட்ரெண்டோட லோ இது ப்ரோ 2008 கிட்ட இருக்கு பாருங்க. இது கிளிப்பு வந்து மேல. கிளிப்பு வந்து மேல மேல. ஓகே, இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆல்மோஸ்ட் 70 கிட்ட வந்துருச்சு. 80 கிட்ட வந்துருச்சு. கீழே தான் வர ப்ராப்ளம். அது ரிட்ரேஸ்மெண்ட் 50% ரிட்ரேஸ்மெண்ட் ஏரியா. ஆமா, ரீப்ளேஸ்மெண்டா இல்ல வேற இது ஒன்னு எடுங்க ப்ரோ. வெப் போடுங்க அங்க இருந்து. ஓவராலா? ம் 50 to 60 ரீப்ளேஸ்மெண்ட். வேற வேணா ரீப்ளேஸ்மெண்ட் வேற வேற ஒரு கீயாவும் இருக்கு, கீ ஜோனாவும் இருக்கு, சேம் ஐயாவும் இருக்கு. லாஸ்ட் கிளிப்போட கீழே வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஒரு இம்பல்ஸ். அது இம்பல்ஸா? எங்க அங்க அங்க ஒரு இம்பேலன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வீக்லி போங்க ப்ரோ. கொஞ்சம் ஜூம் அவுட். டவுன் ட்ரெண்ட். லாஸ்ட் ஃபிளிப் பாத்தீங்கன்னா லோ மார்க். ஓகே, இதோட லோ வந்து பாத்தீங்கன்னா வீக்லி லோ மேஜர். இங்க எடுங்க ப்ரோ. கீழே இங்க 2000 அதுக்கு மேல. அங்க ஒரு கிளிப் வரைஞ்சிங்க. அது லோ. உடைக்கல. டச் பண்ணி கிட்ட வந்திருக்கு. டச் பண்ணல. என்ன பண்றது வாய்ப்பு இருக்கு? டச் பண்ண வாய்ப்பு உண்டு. கீழே வரலாம். என்ன இருக்கு? பல்ஸ் ரிட்ரேஸ்மென்ட் பல்ஸ். இந்த இடத்துல அந்த இம்பல்ஸுக்கு ஒரு ரீட்ரேஸ்மென்ட் கொடுக்கலாம். பிரிவியஸ் மேல ப்ரோ, மேல. அது கீழே கீழே. அதான் மார்க்கெட் கீழே தான். இது அதுல இருந்து ஒரு ஃபிப் வரீங்க ப்ரோ. 50 to 60 அது ஒரு பாக்ஸ் வந்துருக்கீங்க. அதுவும் இருக்கு. நெக்ஸ்ட் டே போயிடுங்க. டேல அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. இதுதான் ப்ரோ கீழே இங்க கரெக்டா மார்ச். இது அது மேல, அதுக்கு மேல. அதுதான் ப்ரோ
கீழே வரும். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கு, மேலே போய் தொட்டுட்டு ஓகே ஈக்குவலாக இதாக வச்சிருக்கு. நெக்ஸ்ட் 4 ஹவர்ஸ் போறீங்களா வரும். கீழே வந்துட்டு கீழே வருது. கீழே வரதான் வாய்ப்பு இருக்கு. கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. லோ எது? லோ வந்து கீழே ப்ரோ. அது இல்லை, இதோ இதோ இந்த லோ ப்ரீவியஸ் லோ. அது மேலே அது ஒரு இம்பல்ஸ், அதை உடைச்சிருக்கு ஃபிளிப்பு. ஸோ இந்த லோ வேண்டாம் ப்ரோ. இதுல ஒரு இது ஃபெப் வரீங்க ப்ரோ. மேல இருந்து இல்ல ஓவரால் வரீங்க, அதுல 50% தொட்டுட்டு மேல போதா பார்ப்போம். மேல இருந்து கீழே இங்க ஓவரால், இதுக்கு ஓவரால் இம்பல்ஸ் வந்தீங்கன்னா ஃபெப் வந்தீங்கன்னா அதுல என்ன 50% தொட்டுட்டு கீழே போதா. லோவே பிரேக் பண்ணாம இல்ல நான் அதை தான் சொன்னேன் ப்ரோ. கரெக்ட். இல்ல அதுக்கு மேல போட்டீங்களே ஃபெப், அதுதான் கரெக்ட். இது சொல்ல, இது இதோட லாஸ்ட் இம்பல்ஸோட இந்த லாஸ்ட் இம்பல்ஸோட ஃபெப் இங்க இருந்து ஒரு ஃபெப் போட்டீங்கன்னா அது 50% கீ ரெசிஸ்டன்ஸ் சொல்லுங்க. ஓகே கீழே தான் வரும். ரன் பண்ணலாம் ப்ரோ. இல்ல ப்ரோ, ரன் பண்ணுங்க. உடைச்சிருக்கு, வெயிட் பண்ணலாம். அதுக்கு ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் கொடுக்கும், அப்ப எடுக்கலாம். ஒரு என்ட்ரி போடலாம் ப்ரோ. கொஞ்சம் கீழே இருக்குங்க ப்ரோ. போதும். அதுக்கு இல்ல அந்த லைன் மேல. ஓகே. போதும். டார்கெட் கொஞ்சம் கீழே இருக்குங்க ப்ரோ. இது காமிங்க ப்ரோ, கொஞ்சம் எவ்வளவு தூரம் போகும் பார்க்கலாம். மேஜரா டவுன் ட்ரெண்ட் தான் அது. நீங்க ஒரு கீழே வரைக்கும் வைங்க. ஏன் அப்படின்னா ஹை வரைக்கும் போயிருக்கு. என்ட்ரி கரெக்டா? ஒரு நிமிஷம். ஏன்னா ப்ரீவியஸ் லோவை உடைக்கல, ஹையர் லோ தான் வச்சிருக்கு. நெக்ஸ்ட் மேலேயும் உடைச்சிருக்கு. இல்ல மேலேயும் உடைச்சிருக்கு. இது என்ட்ரி வேணாம் ப்ரோ. ஏன் அப்படின்னா இங்க பாருங்க. ஆமா, லோ ஹையும் வந்து மேலதான் இருக்கு, லோவும் மேலதான் வச்சிருக்கு. ஸோ வேண்டாம் ப்ரோ, வெயிட் பண்ணுவோம். ஹையை உடைக்காத வரைக்கும். எந்த ஹை ப்ரோ? அது வரைக்குமா? என்னன்னா இல்ல இங்க பாருங்க, இந்த ஃபிளிப்பு வந்து பாத்தீங்க, இதுக்கு முன்னாடி இருக்க ஃபிளிப்பு பாருங்க, லோவே உடைக்கல, ப்ரீவியஸ் லோ உடைக்கவே இல்லை ஒண்ணு. நெக்ஸ்ட் ஹை போயிருக்கு, ஹையர் ஹை போயிருக்கு. எனக்கு மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கா மாதிரி தோணுது, அதனால சொல்றேன். கொஞ்சம் மேல போயிட்டு கூட. என்ன ஜோன் அது அதான் அது 50 to 60 கீ ஜோன் தான் அது. மேஜர் அது. மைனர்ல மேலதான் போகுது. சரிங்க ப்ரோ, 1:2 வைங்க ப்ரோ. ரொம்பலாம் ஆசைப்படணும். 1:2 போதும் ப்ரோ.
ஸ்டாப் லாஸ் மேலே மேலே அதுலயே வைங்க. கரெக்ட். என்னவா ஹோல்ட் பண்ணலாம் ப்ரோ. அடிச்சா ஸ்டாப் லாஸ் தான். கீழே தான் வரப்போகுது. ட்ரை இல்ல ப்ரோ, அடுத்த கேண்டில் போங்க. ஸ்டாப் லாஸ் விட்டு விட்டு போட்டா நீங்க வந்து எவ்வளவு தூரம் வந்து டச் பண்ணி எவ்வளவு தூரம் இருக்கு ஆல்மோஸ்ட் 75 கிட்ட வந்துச்சு. ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் பார்க்கணும். 50%. ஓகே ஓகே, ஆனா என்ட்ரி எடுப்போம். என்கல்ஃபிங் கிடைச்சிருக்கு. எடுங்க ப்ரோ, ஒரு என்ட்ரி எடுங்க. ஸ்டாப் லாஸ் அதுக்கு மேல, அந்த விக்குக்கு மேல வைங்க. விக்குக்கு மேல லைட்டா. ஓகே, அது லோ வரைக்கும் வைங்க ப்ரோ. டார்கெட் இது வரைக்கும் வைங்க. அது அச்சீவ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் போகும். டேரக்டா அடிச்சிட்டான். நெக்ஸ்ட் வெயிட் பண்ணுங்க ப்ரோ. அடுத்தது போங்க. மேல போகுது. மேஜரான ஜோனா நம்ம மந்த்லில வீக்லில எடுத்துறோம் நினைக்கிறேன். அப்படிங்கிறது என்ன கேண்டல் வரும் அவசரப்படும். உடனே என்ன ஆகுது? ரிஜெக்ட் ஆகுது ஜோன்ல. ஆமா, கீழே வந்துருச்சு. செலன்ட்ரி போடுங்க. வீக்லி முடிஞ்சிச்சுல, இது ஃப்ரைடே வந்துச்சா? இல்லைன்னா அடுத்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் தான் பார்க்கணும். டெய்லி போங்க. டெய்லி போங்க. ரிஜெக்ஷன் வந்திருக்கு. கீழே வர வாய்ப்பு உண்டு. போடுங்க ப்ரோ. செல்லன்டி போடுங்க ப்ரோ. ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் வந்து மார்க்கெட் மேக்ஸிமம் எது வரைக்கும் வரலாம்? கீழே வரைக்கும் வரலாம் ப்ரோ. கீழே அது மேல வைங்க ப்ரோ. விக்குக்கு மேல விக்குக்கு மேல டார்கெட் கீழே இருக்கீங்க. பண்ணலாம் ப்ரோ. லோ பிரேக் ஆயிடுச்சு. ஹிட் ஆயிடுச்சு. ஸ்டாப் லாஸ் ஆட்டோக்கு மூவ் பண்ணியாச்சு. இன்னொரு என்ட்ரி எடுக்கலாம்.
இல்ல கீழே வந்துட்டு ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும்ல, அப்போ எடுக்கலாம்னு. ஓகே. இப்போ ஒரு என்ட்ரி போடுங்க ப்ரோ. அந்த இது ஷூட்டிங் ஸ்டார் இது உடைச்ச உடனே ஒன்று, பேர் என்ன, ஸ்பின்னிங் டாப் ஒன்று உடைச்ச உடனே ஒரு அடுத்த கேண்டில் வந்திருக்குல்ல, அதில் எடுங்க. ஸ்டாப்ல ஸ்பின்னிங் டாப் மேல டார்கெட் டவுன், டார்கெட் டவுன் லோ. ம் ம் ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆயிருக்கு. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. இல்ல ஆகாது, ஏன்னா நான் தான் ஆட்டோக்கு மூவ் பண்ணல. நான் தான் ஆட்டோக்கு மூவ் பண்ணல. ஹேண்டில் க்ளோஸ் ஆனா ஸ்டாப் லாஸ். ஆமா க்ளோஸ் பண்ணுவேன். மேனுவல் க்ளோசிங் தானே பண்ணுவோம். லாஸ்ட் ஃபிளிப் போமா 50% ரீட்ரேஸ்மெண்ட் பார்க்கலாம். ஹை டு லோ ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணுங்க. ஸோ 50 to 60 என்ட்ரி எடுக்கலாம். ஷூட்டிங் ஸ்டார் வச்சிருக்கு, எடுக்கலாம். நல்லா இருக்கு. அது ஷூட்டிங் ஸ்டார் வச்சதுல்ல. இல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரும். வெயிட் பண்ணுங்க ரீட்ரேஸ்மெண்ட் வரும். டார்கெட் விட்டு. அப்போ இங்க 2 ட்ரேட் லாஸ் ஆச்சு. இதனால நீங்க ஹர்ட் ஆனீங்களா? இல்ல ப்ரோ, நான் ஏன் அது ஆகலன்றது தான் யோசிச்சேன் நானு. ஏன்னா இங்க பாருங்களேன், ஒரு 2 விஷயம் நான் நோட் பண்ணது. ஹையர் ஐ வச்சிருக்கு, அதே மாதிரி அந்த லோவை உடைக்கல, ப்ரீவியஸ் லோவை உடைக்கல, ப்ரீவியஸ் லோவை உடைக்காம ஹையர் லோ தான் வச்சிருக்கு. ஸோ அதனால மேலதான் போகும்னு நான் எதிர்பார்த்தேன். மேலேயும் போச்சு. ப்ராப்பரான இடத்துல வந்து மேல ஆனா ப்ராப்பரா வந்து போல. ஆனா வந்து இதுவும் கன்ஃபர்மேஷன் தானே, நம்ம உடைச்சதுன்னா ஒரு லோன் சொல்றோம்ல, அதே மாதிரி இதையும் எடுக்கணும்ல. லாஸ் ஆச்சுல, எதுவுமே தப்பான ட்ரேட் கிடையாது. ஏன்னா ட்ரேட் பண்ணதும் கரெக்ட் தான். வா கன்ஃபர்மேஷனும் அதுக்கு ஏத்த மாதிரி தான் கிடைச்சு. வா ஓகே. அன்பார்ச்சுனேட் ஒரு ராங்கான சைடு போடு. அதனால தான் என்ன சொன்னா 10 ட்ரேட் எடுக்கும்போது லாஸ்ட் 2 ட்ரேட் ஆகும்னு சொல்றேன். அப்படினால இல்லாத அன்கண்டிஷனல் ஆலுமே என்ன ஆகல. கொரோனா பேண்டமிக் வந்துச்சு. கொரோனா பேண்டமிக் வந்தப்போ நான் ரொம்ப பெரிய டெக்னிக்கல் ட்ரேடரா இருந்தாலுமே, டெக்னிக்கல் ஸ்கில் இருந்தாலுமே எனக்கு ஒரு 2 ட்ரேட் லாஸ் ஆச்சு. பட் 3வது ட்ரேட் நான் ட்ரெண்ட் யூட்டிலைஸ் பண்ணி அந்த ட்ரெண்ட் மூவ் பண்ணிட்டேன். ஆனா அந்த சமயத்துல நிறைய ஏன்னா ஒரு சைடு செல்லு, சைடு பை, 2 சைடான மூமெண்ட் எல்லாமே ஒரு ஸ்ட்ரகிளான ஃபேஸ். பட் அழகா ட்ரெண்டை யூட்டிலைஸ் பண்ணி போயினா இங்க எல்லாமே என்ன பண்ண சரிங்களா? வேற எதனா தப்பு பண்ணனா ப்ரோ? இல்ல வேற எதனா நான் பண்ணதுல எதனா தப்பு இருக்கா? ஒரு தப்பு கூட இல்ல. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா ஒரு தவறு கூட கிடையாது. உண்மை. எனக்கு ஒரு டவுட் ப்ரோ, அந்த ஃபர்ஸ்ட் ட்ரேட் அவர் எடுத்தார்ல ப்ரோ, அந்த இடம் வந்து ஆக்சுவலி கரெக்டா ரீட்ரேஸ்மெண்ட் திரும்பறதுக்கு ப்ரீவியஸ் ஐயா பிரேக் பண்ணாதப்பே நம்ம எடுத்துருக்கோமே ப்ரோ. ஃபர்ஸ்ட் ட்ரேட் ஸ்டாப் லாஸ் ஃபிளிப் நடந்துருக்கு ப்ரோ. ஓகே, ஃபிளிப் நடந்துருக்கு. ஆல்ரெடி 9% டிராப் அவுட் ஆயிடுச்சு உங்களுக்கு. அதாவது ஸ்டாப் லாஸ் இங்க தூக்கி வச்சாதான் தப்பு. பட் நம்ம ப்ரீவியஸ் ஐல தானே ஸ்டாப் லாஸ் வச்சோம். ஓகே, அந்த இடம் வந்து செல் என்ட்ரிக்கான ஒரு இது. ஏன்னா மேஜர் அப் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு.
கீழே அந்த லோவை பிரேக் பண்ற வரைக்கும் நான் வெயிட் இல்ல பண்ணுவேன். ஆனா மேஜர் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் ப்ரோ, அதனால தான் எடுத்தேன். டவுன் ட்ரெண்ட் இருந்தாலுமே அந்த லோ பாத்தீங்களா, கீழே ஒரு லோ இருக்குல்ல, ப்ரீவியஸ் லோ ஆமா ஆமா ரெட் கலர் லைன் போட்டு அந்த அது பிரேக் பண்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம்ல. இங்க 80 வந்துருக்குல்ல, மார்க்கெட் இது வரைக்கும் வரும்னு திங்க் பண்ணுவோம்ல, அதே இந்த ரெட் லைன் வரைக்கும் வரணும்ல. அது 60% தாண்டி 70% வந்தனால நீங்க எடுத்துட்டீங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு மேஜரான ஜோன். அங்க இந்த கன்ஃபர்மேஷன் ஜோனை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு மேஜரான ஜோன், இதோட மேஜர் ஜோன். தானே அண்ணன், எல்லாத்துக்குமே அண்ணன் அவன் தானே. ஆமா ஆமா. டெய்லிக்கு போறதுக்கு எல்லாருக்கும் அண்ணன் அவன், அவனோட ஜோன் நமக்கு தெரியும். அவன் மேஜரா என்ன நடக்கணும் வாய்ப்பு இருக்கு, கீழே தான் வரும், செல்லு தான் வர வாய்ப்பு இருக்கு. அந்த பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். அதை பேஸ் பண்ணி நான் இந்த ஹையை பிரேக் பண்ணாங்க செல் ஆகும்னு எடுத்தோம், லாஸ் ஆச்சு. சரி, ஒன்னு ரீட்ரேஸ்மெண்ட்ல செல் ஆகும்னு நினைச்சோம், அது ஓகே போதும். ரெண்டாவது ட்ரேட் எடுத்தது ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ரேட் எடுத்தது எனக்கு டவுட்டா இருக்கு. அதுதான் கையை உடைக்காத வரைக்கும் செல்லு தானே. ஏன்னா இது ஹை லாஸ்ட் 50 ஈவினிங் ஸ்டார் மாதிரி இருக்கா. ஈவினிங் ஸ்டாரால தான் எடுத்ததே அது ஒண்ணு. ஜோன் மட்டும் வச்சு எடுக்க முடியாதுங்கிறது இங்க. அதுவும் ஜோன் ஒண்ணு. கேண்டல்ஸ் மட்டும் அப்புறம் பிரைஸ் இல்ல அத மட்டும் வச்சு எடுக்க கூடாதுன்னு சொல்றாரு அவரு. கூடாது. பாருங்க இது என்ன நடந்துச்சு, பிரேக் அவுட் ஆயிருக்கு. என்ன நடந்துச்சு, ஃபிளிப் நடந்திருக்கு. ஃபிளிப் நடந்திருக்கு. ஐயா ஆமா, ஐயா உடைக்க வைக்க மார்க்கெட் செல் ஆகும்னு நினைச்சோம், அதனால தான் எடுத்தது அது. உடைச்சிச்சு. ஓகே. சோ இந்த ரெண்டு ட்ரேடுமே தப்பான ட்ரேட் கிடையாது. சோ கரெக்டான வே தான், பட் அன்கான்டிஷன் ஸ்டாப் லாஸ். சோ இன் கேஸ் தப்பா ட்ரேட் அகைன்ஸ்டா போய் நம்ம லாஸ் பண்ணிட்டா ஓகேங்களா, பட் ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா போல மேஜர் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணோம், அதனால லாஸ் ஆகுதுங்கப்ப அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லாஸ் அக்செப்ட் பண்ண ஆனா அடுத்த ரெண்டு ட்ரேட்ல என்னால என்ன பண்ண முடிச்சு, எடுக்க முடியுது. 2% இங்க விட்டேன், அதே என்ன பண்றேன் 6% என்ன பண்ணியாச்சு ஆச்சு. 4% நான் ப்ராஃபிட்ல தானே இருக்கு ப்ரோ. அதுக்கப்புறம் இங்க ஒரு என்ட்ரி இருக்குல்ல, இங்க ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வந்ததுல, அங்க ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம்ல. லாஸ்ட் 50% ரீட்ரேஸ்மென்ட்ல, லாஸ்ட் 50% ரீட்ரேஸ்மென்ட்ல இங்கயா அதுதான். மைனர் டைம் ஃப்ரேம் பேஸ் தான் சரிங்களா. ஓகே ஓகே. இது குட். நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூவ்மெண்ட் ஒரு அந்த இதை பொறுத்து நம்ம இது இன்னொன்னு இந்த இன்னொரு விஷயம் பண்ணிருக்கலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ் ஆயிட்டு என்ன பண்ணீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து அழகா இப்போ வரைக்கும் மேனேஜ் நமக்கு தானே இது ஜோனு, இதுதானே ஜோனு புரியுதுங்களா. அப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் எது ப்ரோ, எந்த ஸ்டாப் லாஸ் சொல்றீங்க? அதுவா மேல 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 ஃபெயிலியர் ஆன ஸ்டாப் லாஸா ப்ரோ? ஃபர்ஸ்ட் ட்ரேடுக்கு அந்த ஜோன் அங்க வச்சிருக்கலாமா? ஃபர்ஸ்ட் ட்ரேடுக்கு அவ்வளவு பெருசு வச்சனா ப்ராஃபிட்டே இல்லையே. ப்ராஃபிட் இல்லன்னு சொன்னா இந்த பேச சொல்ல இல்ல இவர் அத சொல்ல ஃபர்ஸ்ட் ட்ரேடுக்கு ஃபர்ஸ்ட் இல்ல செகண்ட் ட்ரேடுக்கு சொல்றேன். அவ்வளவு பெருசு வச்சனா கேக்குறேன் பண்ண முடியாது, லாஸ் அதிகம். ஓகே. இங்க பாருங்க இந்த ஜோன் தெரியுதா உங்களுக்கு, இதுதான் நம்ம இந்த ஏரியா தெரியுதா, இதானே காமன் ஏரியா, இதுதானே வீக்லி ஜோன். பட் ஓகே அழகா என்ன பண்ணிருக்கோம் அங்கேயே வச்சிருக்கீங்களா? என்னோட ரிஸ்க் எப்படி ஓகே 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 நல்லா இருக்கும். ஏன்னா இது போடும், ஏன்னா நமக்கு இந்த ஜோனை தாண்டினாதானே மேல போக போறேன். ஓகே புரிஞ்சு இது நம்ம ஒரு ஐடியாவா எடுத்துக்கங்க, பண்ணிருக்கலாம். ஓகே ப்ரோ, நீங்க சொன்னா கரெக்ட் தான். ஏன்னா ஸ்டாப் லாஸ் அன் பண்றாங்க ப்ரோ एक्चुअली. நம்ம கொஞ்சம் ஆமா மார்க்கெட் நடக்காது. அது இந்த மொமெண்டம்லாம் பாத்தீங்கன்னா எப்ப நடந்தது பாத்தீங்கன்னா 2022ல இப்ப கரண்டா இதெல்லாம் நடக்குது. ஆக்சுவலி ஒரு 3-4 வருஷத்துக்கு இந்த மாதிரி கிடையவே கிடையாது. பட் கரண்ட் டேஸ்ல மார்க்கெட்ல இந்த மாதிரி நடந்துட்டு கொஞ்சம் சேஃபா ட்ரேட், அதனால மேனுவல் அப்ளிகேஷன்லாம் நம்ம கொண்டு இந்த மாதிரி வரும்போது நம்ம போய் டேல போய் கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம்ல ப்ரோ. அத பார்த்தனா தெரிஞ்சிரும் அது வந்து கீழ இருக்கு. பார்த்தே ஆவணும். அதுல பார்த்தா கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். இது எப்படியோ கீழ தான் மாதிரி போய் எடுத்துறாதீங்க அங்க போய். ரொம்ப பார்க்கலாம். அதான் பொறுமைங்க உங்களுக்கு. அது அந்த இடத்துல பொறுமையா பார்க்கலாம், நிதானமா பார்க்கலாம். பட் பேக் டெஸ்ட் கொஞ்சம் சீக்கிரம் பண்ற மாதிரி இருக்கு. பட் அங்கெல்லாம் என்ன பண்ணலாம், பொறுமையா நிதானமா. நிறைய
பண்ணி அந்த இடத்துல ஒரு பெரிய சக்சஸ்